வளரும் வண்ணமே வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாத விளந்த தலைவன் நதியில் விளையாடி கொடியில் தலை நடந்த இளம் தென்றலே வளர்கொடி வளர்கோல மதுரை நகர்த்தம் பொழிந்த தமிழ் மன்றமே அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு ஆள பிறந்தாய பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை நிலை பேசுவார் கதை சொல்லவா கண்ணி போல மொழி போல் கலந்து பிறந்தோமடா அந்த மண்ணும் மகள்வானம் மரத்தில் முடிந்தால் பிரிக்க முடியாததா உறவை பிரிக்க முடியாததா ஓவியவனை காட்டும் கோடி பெரும்
ஜெகரட்சகி தேவதை பகவதி ஜெகரட்சகி மாவித சித்த யோக வாக்கத்தில் சிந்துமாயி அம்மா 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 மாவித சித்த யோக வாக்கத்தில் சிந்துமாயி அணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் வேறாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக வருக, நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூறிய திரைமணம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணித்து தென்னகமோ இன்பத் திருநாட்டில் ஏவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயத்தின் கருவாயி தலை காவியிடம் உருவாகி வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சியும் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி வளர்கின்றல் தாலாட்டு கண்ணம் பாடி அலை கடந்து ஆறுதாங்கா காவிரி வேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலம் பேர்பாலும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காவிரமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை மலர் நாட்டை தாயாகி காப்பவதா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்நிறுத்தி தேர்நிறுத்தி கல்லும் கனியுமாம் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையன நாடும் பேச வந்த கண்மணியே வளரே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி
பயன்பெற வேண்டும். கடலை போல வீழ்ந்த இதயம் இறங்கிட வேண்டும். அறிவித்தால் நாம் பயன்பெற வேண்டும். கடலை போல வீழ்ந்த இதயம் இறங்கிட வேண்டும். வாழ போல பிறருக்காக அழுதிட வேண்டுமா? வாழ போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்கள் நல்லாயிருப்போம். நாடு முன்னேறும். இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்கள் நல்லாயிருப்போம். நாடு முன்னேறும். இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும். பொதுவாக எல்லா பாடல்களையும் ஏதோ ஒரு அறையில இருந்து கவிஞராகப்பட்டவங்க எழுதியிருப்பாங்க, இசையமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த பாட்டை அப்படி எழுத கிடையாது. ஒகேனக்கல்ல எப்படி நதி அங்கிருந்து இந்த காவேரி நதி தொடங்குது, அது எந்த வழியா வந்து சேருது, கடைசியில கடல்ல போய் எங்க கலக்குது அப்படிங்கிற இதை ஃபுல்லா அங்கிருந்து கடைசி முடிவு வர அதை ஆராய்ந்து ஒவ்வொரு பகுதியையும் அப்படி எழுதப்பட்ட பாடல் இந்த பாடல். யார் எழுதுனது? புலமை பித்தன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த இதே கனி என்ற படத்துக்காக இந்த பாடலை புலமை பித்தன் எழுதினார். அப்படிப்பட்ட பாடல் இது. அன்னை தமிழே அழகிய மொழியே, என்னை ஈன்ற இனிய தாயே, மண்ணின் மலையே மலையின் ஊற்றே, பெண்ணின் பெருமை பேசும் திருநாடே, மும்மலை சூழ்ந்த திரிகோண மலையே, முத்தமிழ் தித்திக்கும் முதுபெரும் நகரே, உன்னை வணங்கி உறவை தொழுகிறேன், என்னை வாழ்த்து இனிய வரம் தாராய். நகர்ந்தாய் வாழி காவேரி, நகர்ந்தாய் வாழி காவேரி, நாளைக்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நாளைக்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நகர்ந்தாய் வாழி காவேரி.
பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே. இங்கு பார்த்தால் பள்ளியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு இனிமையான காலம். ஆலோலம் சோ. இவள் ஆலோலம் சோ என்று பாடும் பொழுது இவள் குரலே இவ்வளவு இனிமையா இருக்கின்றார். இந்த குரலுக்கு சொந்தக்காரி எவ்வளவு அழகா இருப்பார். அப்ப இவளை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. ஆதலால் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே. அவள் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமோ, நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. வாத்தியம்னு அப்படி இருக்கிறது. அதுலேயே காலையில் இந்த நேரத்தில் ஏன்னா இரவு 10-11 மணிலேருந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலை நேரத்தில் அந்த தெம்பு குறையாம வாசிக்கிறாங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அப்படிப்பட்ட வாத்தியக்காரவங்க வாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய வள்ளி, இந்த திரைப்பட சோலையிலே பறவைகள் விரட்டி கொண்டிருக்கின்ற வள்ளி எப்படியெல்லாம் பறவைகள் விரட்டுகிறார் என்று எண்ணும் போது, அப்படி பறவைகள் நினைத்து விரட்டுகிறாரா அல்லது இப்படி நினைத்து ஆடி பாடி விரட்டுகிறாரா என்று நினைக்கும் பொழுது, முக்கொனியின் சார் எடுத்து முத்தவிலின் தேன் எடுத்து அதை முப்பாலிலே கலந்தா எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த தமிழ் எல்லாம் இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. அதனால் இந்த அருமையான வாத்திய கலைஞர். இப்போ அண்ணெல்லாம் வந்து மோகனன் எல்லாம் மிருதங்கம் வாசிக்கிறவர். அவன் அப்பா பழம்பெரும் ஒரு வாத்தியார். டிஎஸ் ராஜபானா ரொம்ப பேர் புகழ் பெற்றவர். இன்னைக்கு சங்கத்தில் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயம் அண்ணன் அவர் வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அவரோட சிஷியன் தான், அவரோட புதல்வன் தான் இன்னைக்கு வந்திருக்கிறது. புலிக்கு பிறந்தது பூனையாகாது. அதனால அருமையான வாத்தியம். அதே மாதிரி இப்படிப்பட்ட கலைஞர்களை ஒன்று சேர்த்திருக்காரு பார்த்தீங்களா? யாரு? நம்ம உப்புராஜ் அண்ணன். ஒரு வெத்தலையில சுண்ணாம்பு பாக்கு வச்சா எப்படி நாக்கு சிவக்குமோ அதுபோல
இந்த ஊருக்கு இப்படி கலைஞர்களை தான் போடணும், இப்படி வாத்திய கலைஞர்களை தான் போடணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. அதனால எந்த நாடகமா இருந்தாலும் அண்ணாட்ட கொடுங்க, சிறந்த முறையில் செஞ்சு தருவாரு. இதை சொல்லிட்டு மனுஷப்பு என்ன பூ மனுஷப்பு என்ன ஆளாளுக்கு நாட்டுல போல போலான்றாங்க. என்ன புது ஏறி புது எங்கிட்டு போகுது? என்னது உள்ள முயற்சியா? என்ன போச்சு? என்னதுயா? என்னடா? ஒன்னது இல்ல என்னதுயா? என்னது போச்சு? என்னது உள்ள போச்சுன்னு என்னது போச்சு? எனக்கு சொந்தமான உள்ள முயற்சி. நானு வரல, மண்ணாங்கட்டி வரல, போயிட்டு பொறாசி மாசம் வாங்க. ஆமா. சரி, குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குளிப்பறிவு தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் யாரு உனக்கு தெரியுதா? யாருங்க? யாரு தெரியல. அப்படி கேளு. நான் தாயா? யாருங்க? அத்தை மையன். வாங்க வச்சா. உன் தங்கச்சி இதே தேடி வந்திருக்கேன். என்ன வச்சா? மலையாடி போனாலும் மச்சின உதவி தேவை, அதனால உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன தேடி வரல, தங்கச்சி தேடி வந்திருக்கீங்க. உங்களை முதல்ல தேடினா தெரியும், உங்க தங்கச்சியை தேட முடியும். இருங்க மச்சான். சரி, நீங்க மான தேடி வரல, என் தங்கச்சி மங்கே தேடி. ஆமா, ஆமா. இருங்க, என் தங்கச்சியை கூப்பிடுறேன் பாருங்க. கூப்பிடுங்க. ஆமா, தங்கச்சி. அந்த புறத்தில் ஒரு மகராணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்? வெள்ளிக்கிழமை கணக்கு எடுப்போம். கணக்கு எடுத்து கஞ்சியாச்சு ஊத்துற நாள். கணக்கு எடுத்தாச்சு. கஞ்சி காய்ச்சியாச்சு. யாராவது வந்திருக்காங்களா? ஆமாடா, நம்ம இனத்தை சார்ந்தவர் வந்திருக்காரு. தங்கச்சி எதுக்கு வந்திருக்காரு? நம்ம இனத்தை வந்திருக்காரு, மான தேடி வந்தாரா? மான நீ பார்த்தியா? நான் பார்க்கலடா. ஏமா நீ பார்த்தியா? நீங்க இருவருமே பார்க்கல. பார்க்கலடா. அப்ப நானும் பார்க்கல, வாங்க போலாம். ஆமாடா, நான் சொல்லிட்டே கேட்க மாட்டேடா. அண்ணே என்ன வந்துட்டாரு? ஆமாடா. இல்லையா? ஆட்கள் நம்ம இனத்தவர மாதிரி தெரியுது. பசுபதி என்ற முப்பட்டு அறிஞ்சிருக்கிறார். வரவேற்பு கொடுத்தீங்களா? இல்லையா? நம்ம குல பண்புபடி வரவேற்பு. அட்டப்படி பட்டுப்படி அழகான வரவேற்புகள் தாங்கள் இருவருமே கொடுத்திருக்கீங்க. நான் கொடுக்கவா? வணக்கத்துக்குரிய வேடுவரே வருக வருக. இவ்விடத்தில் நிமிர்ந்து நெஞ்சும் நீண்ட பார்வையும், பார்வையில் ஒரு நேர்மையும், நேர்மையில் ஒரு பொறுமையும், பொறுமையில் ஒரு பெருமையும், கைக்குழு விதத்தில் விளையாட்டு விளையாடி விடுவிற்குள்ள மகனே வருக வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடு உயர்ந்த குணமுடையவரே வருக வருக என்று வரவேற்கிறேன். தங்களை யாரு எதற்காக வந்தீங்க? வந்து விவரம் என்ன தெல்ல தெளிவாக எடுத்து கூறுங்க. அண்ணன் மானு வந்ததா வரல, நான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் உள்ள போய் கேடு இந்த நியமம் சொந்த எடுத்து வைங்க. போயிட்டு வாங்க. ஹலோ, இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டிகளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் 10 மணியிலிருந்து
விடிய காலையில் 6 மணியிலிருந்து உட்கார்ந்து பார்த்துருக்க அனைத்து ரத்த சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிதான் நான் கலைஞர்களை எடுத்து போட வேண்டும் என்று அருமையாக கலைஞர்களை பார்த்து பார்த்து பறக்கி எடுத்து வச்ச எனது அன்பு மாமாவையே நம்ம திருவாரூர் மாணவர்கள் எடுத்த டி உப்புராஜா மாமா அவர்களுக்கு எனது சிறப்பும் என சேர்ந்த கலைக்குழு சார்பில் நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்துக்கு இப்படிதான் ஒளிப்பெருக்கி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒளி அமைத்த சென்டர்மாம் தமக்கென்று ஒரு வெட்டி முரசு கொட்டக்கூடிய பாசமரியாத மிகு அஸ்வந்த் அவர் ஒளிபெருக்கி அவர்களுக்கும் நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி. ஆமாம், அதுக்கு நேக இந்த நாடகத்தை தெளிவாக ஒளிப்பதிவு செய்த பாசமிகு அன்பண்ணார் ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் அது பணிபுரிந்த அண்ணா அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். வல்ல தமிழகத்தின் வளமை நடுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இன்னார் என்று இடம் தெரியாத என்னை வரவேற்கும் வடவேலர் உள்ள மாதரசு, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைமையேறும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேலனின் வணக்கம் பலர். வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது வான்கள் கூட்டம். வான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் வான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மறுபடியும் மானை நான் பார்க்க, மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற என்னை பிடிக்க முயன்றேன். உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகவல் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. விரைந்தோடிய மான் விருப்பம் இல்லாமல் ஓடி இருந்தா விட்டு விட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியமில்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருவான் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புலம்புகுந்த புதிர்மானை ஆடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, தேடல் குலமானே, தேடல் வந்தேன். ஓடி வந்த மானை தேடி வந்த மானை, ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, தேடல் குலமானே, தேடல் வந்தேன். தேடல் குலமானே, தேடல் வந்தேன். தங்கவேலன் தயவு பெற்றவான் உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்துவிட்டது. அதனால் இந்த இடத்திற்கு தலைமையேறும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். வந்தவரை வாழ வைப்பது வண்டமிழ் நாடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நம்ம நாள் முடிஞ்ச உதவியை செய்யணுங்க. ஏன்னா வரவேற்புல பலவிதமான வரவேற்புகள் இருக்கு. வாங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. அடடடா வாங்க நீங்களாங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்களா, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. வாங்க நீங்க தானா அப்படிங்கிற வரவேற்பு உண்டு. ஏன்னா இணைத்தவர் சற்று கொஞ்சம் கனத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பார மனசார அழகான வரவேற்புகள் தெரிவிச்சு அழகா சொன்னீர்கள். மான தேடி வந்து அப்படின்னு மான்வேகமா மனவேகம். மான்வேகத்தோட இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த பொருளை நினைக்கிறோமோ எந்த இடத்தை நினைக்கிறோமோ முன்னாள் போய் தொடர்றது மனம் ஒன்றுது. அப்ப மான்வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்வார்கள். ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்திலையும் எந்த நிலத்துல மான் வாழும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. மான் வாழக்கூடிய நிலமோ முல்லை நிலம், இது குறிஞ்சி நிலம். காடு திணைக்காடு. திணை என்றால் சுனைகள் இருக்கும். சுனைகள் பட்டுச்சு அப்படின்னா அரிப்புகள் ஏற்பட்டு அப்படி இருக்கும்போது உங்க மான் வருவாங்க. மானு தங்குவதற்கு இடம் தேடி வரல. அது என்னை கண்டு பயந்து
பதுங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று ஓடி வந்த வேகத்துல அது சுனையா என்று எல்லாம் பார்க்கவில்லை. சரிங்க. ஆமா. ஏங்க ஒருவரை பார்த்து உங்களை பார்த்து பயந்து ஓடி இங்க வந்தது. அதாவது மிருகங்களுக்கு என்ன தன்மை? மனிதரை பார்த்தாலோ மனிதரோட குரல் கேட்காமோ மிரண்டு ஓடக்கூடிய தன்மை அது மானுக்கு. அப்ப உங்களை ஒருவரை பார்த்து பயந்து ஓடி இங்க வர்றா அப்படின்னா முதல் காவலக அண்ணன் இருக்காரு, இரண்டாவது காவலக தோழி இருக்கா, மூன்றாவது காவலக இந்த இடத்துல 6 கண்கள் விழித்திருந்து காவல் காக்குது. அது ஆளாளம் சோ ஆளாளம் சோ ஆளாளம் சோ என்று குரல் கொடுக்கும்போது எப்படிங்க உங்க மானிங்க வரும்? உங்க மானிங்க வர வாய்ப்புகள் இல்லை. வேற அவனா போயிருக்கலாம், சீக்கிரமான பத்து பிடிச்சிட்டு வருவீங்க அப்படிங்கிறதுனால தன்னை நானே தானே தன்னானே தன்னை நானே தானே தெரியுமா? நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, ஆனா காலம் காத்தால வந்து மானு இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய் பொறுத்த சொன்னா நெஜம் நின்றுக்கிட்டு முடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா மானை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாடு வேணும்டா வேணும்னு சொல்லுங்க, பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டு போறேன். மானை பிடிக்க தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. போற போக்கில் பிடிச்சி தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இருங்க ஒரு நிமிஷம், போற போக்கில் பிடிச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இருந்தாலும் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால மதிப்பு கொடுத்து தன்மையா, பூவும் பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பூவுல ஒரு தேனி எப்படி அந்த தேனை பூவுக்கு வலிக்காம எடுக்குமோ அது மாதிரி உங்க மனசு நோகாம என் மானை பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒத்துழைப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்க சொல்லு. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுந்தத்தை பார்த்தாலும் சொன்னானு. அந்த மாதிரி இருக்குது இப்போ உங்க கதை. அவனாலேயே கூரை ஏற முடியல, கோழியும் பிடிக்க முடியல. அப்படிப்பட்டவன் நான் போய் வானத்துல போய் வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? நீங்க சொல்றது வழியில கிடந்த எடு அதுக்கு உடையவர்கள் கேட்ட கொடு. வழியில இருந்து எடுத்திருந்தா தாங்க கேட்ட உடனே என்னங்க கொடுக்க முடியும்? எடுக்காத பொருளை கொடுங்க அப்படின்னு எப்படிங்க கொடுக்க முடியும்? என்ன சொல்றேன் அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தை பார்த்தால் தெரியும். இவர் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படின்னு முகத்தை பார்த்தாலுமே தெரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் காட்டுனாலும் கூட நீங்க பிடிக்க மாட்டேங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேட்டைக்கு போனா உனக்கு கொண்டு வா, இல்லை என்றால் கொன்றுவா. இரண்டுல எதையும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். எதுக்குமே செய்யாம நானும் வேட்டைக்கு போறேன்னு கையில ஒரு கலையை கொண்டுட்டு வேட்டைக்கு வந்தா போவாங்க சொல்லுவார்கள். நண்ட பிடிச்சமா, காலை முறிச்சமா, ரசம் வச்சமா, சாப்பிட்டமானு போயிட்டே இருக்கணும். அதோட பார்த்த உடனே மான பிடிச்ச
தூக்கி தோல்ல போயிட்டு இருக்குங்க. அவங்களை தாங்க வீரன்னு சொல்லுவார்கள். அதை விட்டு நான் பார்த்து என்ன மெதுவா பிடிக்கணும். பிடிக்க கூடாது. கஷ்டப்பட்டு பிடிக்கணும், இஷ்டப்பட்டு பிடிக்கணும். என்னங்க அப்பவே பார்த்தோமா அந்த வேலையை முடிச்சிடணும். யாரு அது? பெரிய வீரன். பார்த்துட்டான் பிடிக்கலாம் பிடிக்கலாம் பிடிக்கலாம்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். காத்திருந்தவன் முன்னாடி நேற்று வந்து வீட்டு போனாங்க. முதல்ல மோதல், அப்புறம் காதல், அப்புறம் தான் ஊழல் இருக்கேன். எங்க மோதல்? நீங்க பார்த்ததெல்லாம் அப்படி ஆளுகளை பார்த்திருப்பீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இல்ல உங்களை பார்த்து நோக்கி போறாள், நான் வானத்தை நோக்கி போற ஆளு. சரியா? எங்க நான் என்ன சொல்றேன், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாம மாடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் பாட என் ஊர் போய் சேரும். ஏங்க அடுத்தவங்க பொருளுக்கு நான் எங்க ஆசைப்படுறேன்? ஏங்க வந்திருந்தேன் நீங்க ஒரு மாடு என்ன 1000 மாடு கூட பிடிச்சு தந்துருவேன். உங்க மாடு இங்க வரல, அதுதான் என்னோட குறிக்கோள். எந்த நாளை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? எந்த நாளை எந்த சொந்த நாளை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என்ன கடவுளை எனக்கு தெரியுமா? தெரியுமா? என்னைக்கு வாடி போக முடியுமா? முடியுமா? நான் இருவரும் தெரியுமா? பாட நினைக்கிறேன் தெரியுமா? பணமாலை சூட்டி தலைமேடு மாற்ற விளையாடும் தலையாடி ஊட்டி புது பாலை காட்டி விளையாடும் உடனே நீங்க மாடு வந்தது அப்படின்னு நீங்க சொல்லுவீர்கள், நான் மாடு வரல அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் நம்மளோட பிரச்சனையே. நம்ம மனிதராக பிறந்துட்டாலுமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். உங்களுக்கு மானுங்கிற பிரச்சனை, உங்க மானுங்க வரலைங்கிறதுனால என்னன்னு தெரியுமா சொல்ல போறேன்? வீணாக பேசிக்கிட்டு கண்டாலே போட்டுக்கிட்டு ஒன்று கேட்டாங்க.
வந்த மான் எப்படிப்பட்ட மான்? அன்பான மானா, அறிவான மானா? மானுக்கு உண்டான அங்கலத்திற அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடையாளம் மொத்த அடையாளத்தை சொல்றேன். மானையா நாம் தேடி வந்து மங்கையாகிய வள்ளி உங்களை தான். அவர் சபதம் மட்டும் போயிட்டாரு. ஏதோ ஒரு குறைகள் இருக்கு. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. அண்ணன் சாமியை வேண்டிடுவோம். மனம்படுத்தி முன்னை நினைப்பதற்கு
வந்து சிறிது வளைக்குறது நானே உன்னை மணந்து கொள்ளவே சிறிது விளையாட்டு காண்பித்து என்னை மணந்து கொள்ள சம்மதம் தானே? சுவாமி எனக்கு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? தரத்தில் இரண்டாம் தரமா இருந்தாலும் தரத்தில் எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான என்ற உலக மக்கள் அனைவரும் அழைக்க வேண்டும். எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமை கொடுத்து என்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் அழைக்கப்படும். அப்படி அடுத்த சுவாமி